சமையல் எரிவாயு சிலிண்டருக்கான மானியத் தொகை பெறுவதற்கு ஆதார் அட்டை எண்ணை கட்டாயமாக பதிவு செய்து கொள்ள வேண்டும் என்று எரிவாயு முகவர்கள் அறிவுறுத்தி வருகின்றனர். இல்லாவிட்டால் மானியம் வழங்குவது நிறுத்தி வைக்கப்படும் என்றும் குறுஞ்செய்தி மூலம் முகவர்கள் தகவல் தெரிவித்து வருகின்றனர். இதுகுறித்த ஒரு செய்தி தொகுப்பை இப்போது பார்க்கலாம். மத்திய அரசு கடந்த ஆண்டு ஜனவரியில் சமையல் எரிவாயு சிலிண்டருக்கான நேரடி மானிய திட்டத்தை தொடங்கியது. இதன் மூலம் சந்தை விலையில் சமையல் எரிவாயு சிலிண்டர்களை வாங்கும் வாடிக்கையாளர்களுக்கு மானிய தொகையானது அவர்களது வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்பட்டு வருகிறது. மத்திய அரசின் நேரடி மானிய திட்டத்தில் இணைவதற்கு வாடிக்கையாளரிடமிருந்து ஆதார் அட்டை நகல் மற்றும் வங்கிக் கணக்கு புத்தக நகலை எண்ணெய் நிறுவனங்கள் கேட்டன. ஆனால் பலரிடம் ஆதார் அட்டை இல்லாத காரணத்தால் நேரடி மானிய திட்டத்திற்கு கடும் எதிர்ப்பு கிளம்பியது. இதனால் வங்கிக் கணக்கு புத்தக நகலை பெற்றுக்கொண்ட கேஸ் ஏஜென்சிகள் வாடிக்கையாளர்களை நேரடி மானிய திட்டத்தில் சேர்த்தன. தற்போது சிலிண்டருக்கான மானியம் வழங்கப்பட்டு வரும் நிலையில் ஆதார் அட்டை எண்ணை அளிக்காதவர்களுக்கு மானியத்தை நிறுத்த எண்ணெய் நிறுவனங்கள் முடிவு செய்துள்ளன. மானியங்கள் தகுந்த நபர்களை மட்டுமே சென்றடைய வேண்டும் என்பதற்காக இத்தகைய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கூறுகின்றனர் சமையல் எரிவாயு முகவர்கள். ஆதார் அட்டைகளை கேஸ் ஏஜென்சிகளுக்கு வழங்கணும்னு சொல்லி இப்போ தற்சமயம் ஒரு விளம்பரங்கள் வந்து கொண்டிருக்குது. இதனுடைய முக்கியத்துவம் என்னன்னு சொன்னாக்கா, ஒவ்வொருத்தருக்கும் மானியம் அவங்களுக்கு மட்டுமே போய் சேரணுங்கிறது இதனுடைய பிரதான நோக்கம். இதை அரசாங்கம் வந்து செயல்படுத்தும் பொழுது முதல்ல இந்த ஆதார் அட்டைகள் நிறைய பேர் வாங்காத இருந்ததுனால பேங்க் மூலியமாக கொடுக்கலான்னு சொல்லிட்டு முடிவு எடுத்து அந்த பேங்க்கினுடைய டீட்டெயில்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி கொடுத்துட்டு இருந்தோம் நாங்கள். இந்த திட்டம் வந்து இந்தியா முழுக்க பயன்படுத்தப்படும் பொழுது எல்லாரோட வசதிக்கும் பேங்க் இல்லாமல் இருந்தது. எல்லாரையும் பேங்க்கில் உள்ளே கொண்டு வர வச்சாங்க. அரசின் நலத்திட்டம் மற்றும் மானிய பயன்களை பெறுவதற்கு ஆதார் அட்டை கட்டாயம் என்று எந்த ஒரு குடிமகனையும் வற்புறுத்தக்கூடாது என்று உச்ச நீதிமன்றம் அண்மையில் உத்தரவிட்டது. இப்படி ஒரு சூழலில் சமையல் கேஸ் சிலிண்டர் மானியம் பெறுவதற்கு ஆதார் அட்டை கட்டாயம் என்று எண்ணெய் நிறுவனங்கள் கூறுவது உச்ச நீதிமன்றம் அளித்த தீர்ப்புகளுக்கு முற்றிலும் எதிரானது. மானியம் பெறும் ஏழை எளிய மற்றும் நடுத்தர மக்களின் நலன்களுக்கு விரோதமானது என்கிறார் வழக்கறிஞர் ஜெயராஜ். முக்கியமாக இதில் நான் பார்க்க வேண்டிய விஷயம், அந்த 11/8/2015 அன்று கொடுத்த உச்சநீதிமன்ற ஆணையிலேயே தெளிவாக சொல்லியிருக்கிறது உச்சநீதிமன்றம். இது தனிநபர் சுதந்திரத்திலே தலையிடுகிற விஷயமாக இந்த நீதிமன்றம் கருதுகிறது. எனவே இறுதி தீர்ப்பு வருகின்ற வரைக்கும் இதில் எந்த நடவடிக்கையும் மத்திய அரசு எடுக்கக்கூடாது என்று சொன்னதற்கு பிறகும் இது தனிநபர் சுதந்திரத்திலே தலையிடுகிற விஷயத்தை மத்திய அரசு இன்றைக்கு வலிந்து திணிக்கிறது என்பது வேதனைக்குரியது. இவ்வாறு சிலிண்டர் மானியம் பெற ஆதார் எண் கட்டாயம் என்ற அறிவிப்பு ஏழை எளிய மக்களை பெரிதும் பாதிப்படைய செய்துள்ளது. ஆதார் அட்டை பெற விண்ணப்பித்து பல மாதங்களாக காத்து கிடக்கும் பெரும்பாலான மக்கள் உள்ள நிலையில் இத்தகைய அறிவிப்பு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மானியம் கிடைக்காவிட்டால் சிலிண்டருக்கான முழு தொகையையும் ஏற்க வேண்டிய சூழ்நிலை தங்களுக்கு ஏற்பட்டுள்ளதாக கூறுகின்றனர் பொதுமக்கள். சிலிண்டர் விலை பார்த்தீங்கன்னா 900-1000 ருபீஸ் வைக்கிறாங்க. மிடில் கிளாஸ்க்கு அதுவே கஷ்டம்தான். அது இல்லாமல் இப்போ ஆதார் கொடுத்தா தான் மானியம் வரும். ஃபஸ்ட்டு அக்கௌண்ட் இருந்தால் போதும், அக்கௌண்ட் நம்பர் மட்டும் கொடுங்க. அதுக்கே அலைஞ்சு பிடிச்சி தான் நாங்கள் அக்கௌண்ட் நம்பர் வாங்கி கொடுக்குறோம். இப்போ திரும்பி மானியத்துக்கும் நீங்கள் வந்து திரும்பி இந்த ஆதார் எடுத்துன்னு வந்து கொடுங்கன்றது இப்போ மிடில் கிளாஸாக இருக்கிறவங்களுக்கு ரொம்ப கஷ்டம். தமிழகத்தில் 1,62,00,000 சமையல் கேஸ் சிலிண்டர் வாடிக்கையாளர்கள் உள்ளனர். வாடிக்கையாளர்களில் 1,55,00,000 பேர் கேஸ் மானியத்தை வங்கிக் கணக்கின் மூலம் பெற்று வருகிறார்கள். தமிழகத்தில் மட்டும் 7.1 கோடி மக்கள் தொகையில் இதுவரை 6.30 கோடி மக்கள் ஆதார அடையாள அட்டை பெற்றுள்ளனர். இதில் 60,25,930 பேர் மட்டுமே ஆதார் எண்ணை கேஸ் மானியம் பெறுவதற்காக இணைத்துள்ளனர். இந்நிலையில் 3 மாதத்திற்குள் கேஸ் மானியம் பெற ஆதார் எண்ணை வழங்க வேண்டும், இல்லாவிட்டால் மானிய தொகை நிறுத்தி வைக்கப்படும் என்ற அறிவிப்பு நடுத்தர மக்களுக்கு கூடுதல் சுமையை ஏற்படுத்தியுள்ளது. மத்திய அரசு வந்து ஆதார் கார்டு இருந்தால் தான் வந்து சிலிண்டர் மானியத்தை வந்து தருவோம்னு சொல்லியிருக்காங்க. இப்போ எப்போவுமே வந்து பேங்க்கில் போட்ட மாதிரி போட்டால் நல்லாயிருக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா காய்கறி விலைவாசியும் ஏறுது, இப்போ பெட்ரோல் மறுபடியும் ஏற்றுனாங்க. இது மாதிரி இருக்குது. இது மாதிரி இருக்கும்போது இப்போ நடுத்தர மக்களுக்கு வந்து அது இப்போது ஆதார் இருக்கிறவங்க பரவாயில்ல, ஆதார் இல்லாதவங்களாம் என்ன பண்ணுவாங்க? அரசு மக்களுக்கு வழங்கும் மானியங்களை முறைப்படுத்துவது சரியான நடவடிக்கைதான் என்றாலும் கூட அவை எந்த விதத்திலும் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்களையும் நடுத்தர மக்களையும் பாதிக்கும் வண்ணம் அமைந்துவிடக்கூடாது. வாரா கடன்களை வசூலிக்காமல், வரி ஏய்ப்பு செய்பவர்களிடம் கடும் நடவடிக்கைகள் காட்டாமல், விலைவாசி என்ற பெரிய பூதத்தை அரசு கட்டுப்படுத்தாமல் ஆதார் அட்டை மானியங்களை பெற அவசியம் என்று கூறுவது
எறும்பின் முதுகில் யானையை கட்டி இழுக்கும் செயல் என்பது பொதுமக்களின் குற்றச்சாட்டு. செந்தில்குட்டி, நியூஸ் 7 தமிழ், சென்னை.